எல்லோருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது 28/2/2026 இன்றைய ராசி பலனுக்கான ராசி பலனை பார்ப்போம் நண்பர்களே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. நீதிமானாகிய சனி பகவானுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாள். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க மனசை தொடுற மாதிரி ஒரு விஷயம். பல பேர் நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்குங்க, இருட்டு அதிகமா இருந்தா தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வைரமா செதுக்குறதுக்காகத்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தோல்விங்கிறது முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு சின்ன இடைவேளை தான். இன்னைக்கு துணிஞ்சு வேலையில இறங்குங்க, காலம் உங்களுக்காக காத்திருக்கு. உங்க நேர்மைக்கு சனி பகவான் கண்டிப்பா கைமேல் பலன் தருவார் நண்பர்களே. இப்போ கிரகங்கள் உங்க ராசிக்கு இன்னைக்கு என்ன பலன் தர போறான்னு பார்க்கலாம். இன்றைய நட்சத்திர சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு காலையில 9:51 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் சனி பகவானின் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு கடக ராசியில ஆட்சி பெற்று பலமா இருக்கார். இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கும் மதியானத்துக்கு மேல் கும்பராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால இந்த 2 ராசிக்காரர்களும் இன்னைக்கு பெரும் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. புது முயற்சிகளை ஒரு நாள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. மேசராசி நேர்களே, உங்க ராசிக்கு இன்னைக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் வர்றார். அதனால வீட்டுல ரொம்ப நாளா நினைச்ச ஒரு சுபகாரியம் கைகூடும். தொழில சின்ன சின்ன தடைகள் இருந்தா வந்தாலும் உங்க மனைவி தர்ற ஐடியா உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் நண்பர்களே. ஆரோக்கியத்துல இன்னைக்கு பித்தம் அதிகரிக்காம இருக்க நீர்மோர் எடுத்துக்குங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுங்க, கஷ்டங்கள்லாம் தீரும். ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு தைரியம் கூடும் நாள். தொழில புது புது மாற்றங்களை செஞ்சு வாடிக்கையாளர்களை கவர்வீங்க. உங்க மனைவெளியில இன்னைக்கு ஒரு எதிர்பாராத பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு தொண்டை எரிச்சல் வரலாம். சுடுநீர் உப்பு போட்டு வாய் கொப்பளிங்க, ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சுபிட்சம் பெருகும், நன்றாக இருப்போம். மிதுன ராசி நேர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய ஆர்டர் இன்னைக்கு கைகூடும். மனைவியோட ஆசையை நிறைவேற்றி குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்குவீங்க. பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு நரம்பு சோர்வு வரலாம். கீரை உணவுகளை சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை பாக்கு சாத்தி வெற்றிலை பாக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க, எல்லோரும் நன்றாக இருக்கும், பயம் நீங்கும். கடகராசி நேயர்களே, சந்திரன் உங்க ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதால இன்னைக்கு முகம் தேச நல்லா இருக்கும். எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு தனி முத்திரை பதிப்பீங்க. தொழில லாபம் அதிகரிக்கும். மனைவியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். குழந்தைகள் உங்க பேச்சை மதிச்சு நடக்கிறதுக்கு மனசுக்கு நிறைவு தரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு சளி தொந்தரவு வராம இருக்க குளிர்ந்த உணவை தவிர்த்துங்க. சிவபெருமானுக்கு பாலை அரசம் செஞ்சு வழிபடுங்க, யோகம் கூடும், நன்றாக இருப்போம். சிம்மராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பெரிய செலவுகள் வந்தாலும் அது எல்லாமே நல்ல காரியத்தான் இருக்கும். தொழில சில மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. மனைவி அதுக்கு முழு ஆதரவு தருவாங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. சூரியன் பலமா இருக்கிறதுனால அரசு வழியில இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு தீரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு முதுகுவலி வரலாம், சரியான ஓய்வு எடுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, உடல் புத்துணர்ச்சி பெறும். கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. தொழில எதிர்பார்த்த லாபத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். மனைவி வழியில ஒரு சுப செய்தி தேடி வரும், அவங்க கிட்ட அன்பா பேசுங்க. பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு செரிமான பிரச்சனை வரலாம். சீரக நீர் குடிங்க. சீரக நீர் தினமும் குடிச்சா ஆரோக்கியம், எல்லோரும் குடிச்சா நல்லது. மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க, நன்மை நடக்கும், நன்றாக இருப்போம். துலாம் ராசி நேயர்களே, கர்மஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இன்னைக்கு தேடி வரும். மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு இடுப்பு வலி வரலாம். உணவுல காரத்தை குறைச்சுக்குங்க, நல்லது.
துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, தடைகள் நீங்கும். விருச்சிக நேயர்களே, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான். தொழில நீண்ட நாள் தேங்கிட்டு இருந்த வேலைகளை இன்னைக்கு சுலபமா முடியும். மனைவியோட ஆரோக்கியத்துல சின்ன அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு பணிச்சுமே அதிகமா இருக்கும். பிள்ளைகளோட திறமை இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். இளநீர் குடிங்க. வராகி அம்மனை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு எதையும் நிதானமா கையாளுங்க. ஆனா கவலைப்படாதீங்க, குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். தொழில புது முதலீடுகளை ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மனைவியுடன் பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையா இருங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு மூட்டு வலி வரலாம். பூண்டு சேர்த்த உணவுகளை எடுத்துக்கோங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் நிலவுது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. முக்கியமா தொழில ஒரு ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையெழுத்து போடாதீங்க. மனைவியுடன் சின்ன சின்ன கருத்து வேறு வரலாம், விட்டு கொடுத்து போங்க. குழந்தைகளோட பிடிவாத குணத்தை அன்பால மாத்த முயற்சி செய்யுங்க, கொவிக்காதீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு தூக்கமின்மை வரலாம். இரவு நேரத்துல நல்லா பால் சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். சனி பகவானுக்கு எள்ளு சாதம் நெய்வேத்தியம் செஞ்சு காக்கைக்கு வணங்கு, ரொம்ப நல்லது. கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு மதியானத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதனால முக்கியமான வேலைகளை மதியானத்துக்குள்ளே முடிச்சுங்க. தொழில கூட்டாளிகள் மூலமா லாபம் வரும். மனைவியோட ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கணுக்கால் வலி வரலாம். நடைப்பயிற்சியை குறைச்சுக்கணும். சிவபெருமானுக்கு வில்விலை சாத்தி வழிபாடு செய்யுங்க, நிம்மதி பெருகும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பிள்ளைகள் வழியில ஒரு பெரிய கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில இருந்த பழைய பாக்கியில் இன்னைக்கு வசூலாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவீங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு பாத எரிச்சல் வரலாம். வெந்தய நீர் குடிங்க. குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபடுங்க, அதிர்ஷ்டம் கூடும். இன்றைய விசேஷாம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு காலையில் 9:51 அப்புறம் சனி பகவானின் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 10 மணிக்கு மேல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும். குறிப்பா இரும்பு, எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. நீண்ட நாள் தள்ளி போன குடும்ப காரியங்கள் இன்னைக்கு சுலபமா முடியும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் அசதி வர வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க போதிய அளவு ஓய்விடுங்க. இன்றைக்கு மாலை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டம் எல்லாம் பனி போல விலகும். இறைவனரால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.